வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது ஊழலும் சாராயமும் கருணாநிதி கொண்டு வந்த திட்டங்கள், ஜெயக்குமார் அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கண்டனம் மாதிரி கொடுத்துருக்கிறாரு. அதை பற்றின ஒரு முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல்ன்றதை முழுமையாக பார்க்கலாம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. இந்த நடைபயணத்தின் தொடக்க நிகழ்ச்சி நேற்று ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர்கள் மற்றும் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்களை மீண்டும் செயல்படுத்த அண்ணாமலையின் நடைபயணம் காரணமாக அமையும் என பேசியிருந்தார். இது குறித்து சென்னை செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், இந்தியாவிற்கு முன்னோடியான திட்டங்களை எங்கள் தலைவர்கள் கொண்டு வந்துள்ளனர். பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், மீனவர்கள் என அனைத்து தரப்பினர் சைட்லேருந்துமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஏற்ற அரசாங்க அதிமுக அரசு இருந்துள்ளது. அந்த வழியில் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசும் பார்த்திங்கன்னா செயல்பட்டது. அனைத்து மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்துள்ளோம். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் தேசிய அளவில் பேசக்கூடிய தலைவர்களாக இருந்துள்ளனர். யாராவது கருணாநிதி திட்டம் என சொல்கிறார்களா? கருணாநிதியின் திட்டம் என்றால் ஊழல் மற்றும் குடிப்பழக்கம் தான் ஞாபகம் வரும். அதனால தான் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் திட்டங்கள் குறித்து அமித்ஷா பேசியுள்ளார். அவரின் அவருடைய கூற்றுப்படி வரும் 2026ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா வழியில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும். அவர்கள் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் பார்த்திங்கன்னா மீண்டும் தமிழகத்தில் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி செய்தியாளர்களிடம் ஜெயக்குமார் அவர்கள் பதிலளித்திருக்கிறாரு. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அரசியல் சார்ந்த தகவல்களை தினம்தோறும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.